गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठलदास महाराज की जय. இவ்வாறு திரௌபதியால் பிராணபிக்ஷை போட்டு அங்கேருந்து போகப்பட்ட அஸ்வத்தாமாவுக்கு இன்னும் கூட கோபம் தாங்கலை அகம்பாவத்தினால. அதனால் என்ன பண்ணான்னா, பாண்டவ பீஜமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். அந்த பிரம்மாஸ்திரம் நேராக கக்கிண்டு பஞ்சபாண்டவர்கள்ட்ட வருது. உடனே பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தை காண்பிச்சார். அந்த பிரம்மாஸ்திரம் பயந்து ஓடிடுது. ஆனால் இன்னொரு பாண்டவ பீஜம் அங்கே அபிமன்யுவுடைய சம்சாரமாக இருக்கக்கூடிய உத்தர கர்ப்பத்தில் பரீட்சித்து இப்போ தான் குழந்தையாக வளர்ந்துட்டுருக்கார் கர்ப்பத்தில். அந்த அஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா, அது தெரிஞ்சுட்டு அங்கே போய் அதை தாக்குறது. இப்போ பகவான் என்ன பண்ணார்னா, இப்படி எல்லாம் நல்லபடியாக எடுத்து மேலே தான் துவாரகைக்கு கிளம்புறதுக்காக சித்தமாக இருக்கும்போது அந்த கூட்டத்தில் பார்த்தா ஒரு பூர்ண கர்ப்பிணி ராஜஸ்திரீ, ஹே கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்றுன்னு நேராக வந்து இந்த மாதிரி கிளம்பின்னு இருக்கிற துவாரகை கிளம்பின்னு இருக்கிற கிருஷ்ணருடைய திருவடியில் வந்து விழறா. என்னன்னு பார்த்தோன்னே உத்தரன்னு தெரிஞ்சிருத்து. பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவா ஜெகத்பதே ஹே பிரபோ சர்வேஸ்வரா, என் வயத்தில் யாரோ நெருப்பு துண்டம் வச்சு கட்டினது போல எனக்கு பாதையாக இருக்குது. இந்த நெருப்பு துண்டம் அஸ்திரம் என்ன வேணா சாப்பிட்டுக்கிட்டும், என் வயத்தில் இருக்கிற குழந்தை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா, உடனே பகவான் அங்குஷ்டமாத்திரம் அமலம்னு கட்டவரல் பிரமாணத்தில் அந்த கர்ப்பத்துக்குள்ளே போய் தன்னுடைய கதையினால் அந்த அஸ்திரத்தை அணைத்து அந்த கரித்துண்டமாக ஆன அந்த கர்ப்பத்தை மேலே தன்னுடைய மங்களகரமான கடாட்சத்தை போட்டு உயிர் பிச்சார். அந்த பரீட்சித்து கூடயே இருந்தார். இத்தனையும் குந்தி பார்க்குறாளா, நேராக வந்து பகவானுடைய திருவடியில் விழறா. இந்த பாகவதத்திலே முதல் வரஸ்துதி. நேராக வந்து திருவடியில் விழுந்தனே, அத்தை அத்தை நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே, யாருக்கு யார் அத்தை, எத்தனை கஷ்டங்கள்லேருந்து கிருஷ்ணா நீ என்னை காப்பாற்றுவ, விஷான் மகாக்னேகே புருஷாத தரிசனாத்துன்னு இந்த மகாபாரதத்தில் வந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி இதுலேருந்து காப்பாற்றின. அதுக்கும் மேலே உன் குடும்பத்தை காப்பாற்றின மாதிரி நீ என் குடும்பத்தை காப்பாற்றலையே. உங்கள் அம்மா எல்லாரையும் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ காப்பாற்றின. ஆனால் என் குடும்பத்தை கஷ்டம் வருவதுக்கு முன்னாடி நீ காப்பாற்றின பிரபு. அப்பேற்பட்ட உங்ககிட்ட நான் எப்போதும் கஷ்டம்தான் வேணும்னு பிரார்த்தனை பண்ண போகிறேன். ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது நான் உன்னை நினைக்கிறேன், கஷ்டத்துலேயும் உன்னை நினைக்கிறேன். ஆனால் கஷ்டத்தில் மனசு ஈடுபடுவது போல சாதாரணமாக இருக்கும்போது படமாட்டேங்கிறது. அதனால் எப்பயுமே கஷ்டத்தை கொடு அப்படின்னு உடனே பகவான் உனக்கு நான் பக்தியை கொடுக்குறேன்னு அனுகிரகம் பண்ணினார். மேலே நிறையா பிரார்த்தனைகளை வச்சுன்னு இந்த குந்தி தேவி வந்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கிருஷ்ணா நீ எப்பேற்பட்டவன், இப்படி சின்ன குழந்தையா நீ நந்தகோகுலத்தில் இருக்கும்போது வெண்ணப்பால் தயிர் திருடிட்டேன்னு உங்கள் அம்மா ஒன்று உரலில் கட்டு போட்டா. அப்படி கட்டு போட்ட போது அம்மா கிட்ட நீ பயந்து நடிக்கணுன்றதுக்காக, அம்மாவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நீ பயப்படணும்னு ஆசைப்பட்ட. உலகத்தையே உண்டாக்கி யாருடைய பயத்தினால இந்த சூரியனோ சந்திரனோ இருக்காளோ அப்பேற்பட்டவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதோன்னு. அப்போ நீ என்ன பண்ண, இந்த பயாபிமானியான ஒரு தேவதை இருக்காளோன்னு அவளை கூப்பிட்டு எனக்கு பயம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுன்னு கேட்டபோது, அந்த பயாபிமானியான தேவதை ஒன்றை கண்டு பயந்து நிற்கும்போது அதை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்கள் அம்மா கிட்ட நீ பயந்தே அப்பேற்பட்ட காட்சி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பலவாறு பிரார்த்தனை பண்ணி, எனக்கு நல்ல குடும்பத்திலலாம் ஜென்மத்தை கொடுத்துறாத, இதனால நல்ல குடும்பத்திலையோ நல்ல படிப்போ இத்தனையும் இருந்தால் திமிரு தான் வரும். ஏன்னா நீ அநாதர்களை காப்பாற்றுறதுக்காக தானே நீ பிறந்திருக்க. அதனால் என்னை வந்து சாதாரணமான ஒரு சின்ன இதுவாகவே வச்சுட்டு எனக்கு சிரேஷ்டமான ஜென்மம் நல்ல படிப்பு எதுவும் கொடுத்துறாத பிரபுன்னு இவ்வாறு பல விதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி, நீ ஏன் அவதாரம் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறா. ஆனால் என்னை பொறுத்தவரையும் உண்மையான காரணம் என்னென்னா, இந்த சம்சார சாகத்தில் தப்பிச்சின்னு இருக்கிற எங்களுக்கு இந்த பகவத்குணமாக இருக்கக்கூடிய ஔஷதம் தான் எங்களுக்கு அமிர்தமாக இருக்குது. அது எப்படி கிடைக்கிறதுன்னா, நீ இந்த மாதிரி அவதாரம் பண்ணி எல்லா லீலைகளும் பண்ணுறதுனால தானே கிடைக்கிறது. அதனால தான் நீ அவதாரம் பண்ணுற அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி, ஹே பிரபு என்னதான் இருந்தாலும் இந்த மாயையில் மாட்டின்று நான் தப்பிக்கிறேன். அதனால் இந்த மனசில் என்னுடைய புகுந்த ஆகமாக இருக்கக்கூடிய இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் இடத்துலையும், அதே போல் என்னுடைய பிறந்த ஆகமாக இருக்கக்கூடிய யாதவர்கள்கிட்டையும் என்னுடைய மனசானது இருக்கவே கூடாது. எப்பொழுதும்
உன்னுடைய திருவடியில கங்கா பிரவாகம் போல பக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அருமையான ஸ்தோத்திரம் பண்ணி திருவடியில விழறா. அதை பார்த்த உடனே பிரபு சந்தோஷப்பட்டு அத்தை அப்படின்னு அத்தை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு மேலே என்னன்னா இந்த குந்தி ஸ்திதியினால துவாரகைக்கு போகக்கூடிய பிரபு அங்கேயே ஹஸ்தினாபுரத்தில் சில நாட்கள் தங்கிட்டார். இப்படி சில மாதங்கள் தங்கின்னு இருக்கும்போது தர்மபுத்திரருக்கு திரும்ப ஒரு சம்சயம், ஒரு வருத்தம். என்ன தர்மபுத்திரரே வருத்தமாக இருக்கேன்னு கேட்ட உடனே, இந்த மகாபாரத யுத்தத்தில் எத்தனை லட்சக்கணக்கான பேர்கள் காலமாயிட்டார்கள், எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்தா, எத்தனை பத்னிகள் பர்த்தாவை இறந்திருக்கா, எத்தனை குழந்தைகள் அப்பாவை இழந்திருக்கா, இத்தனை பாபமும் மேலே உட்காண்டிருக்கு. இந்த சிம்மாசனத்தில் உயரத்துக்காக ஒரு ரத்தக்கரை போல இந்த சிம்மாசனம் இருக்கு எனக்கு, அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நல்லவராக இருக்கிறதுனால, பாப்ப பீருவா இருக்கிறதுனால பாபத்தில் பயப்படுறார். இப்படி பயந்துன்னு இருக்கிற அந்த தர்மபுத்திரர் பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், அப்பா இது தர்மமாக தான் நடந்தது, அதுக்கும் மேலே உனக்கு பயமா இருந்ததுன்னா அஸ்வமேத யாகம் பண்ணு. அஸ்வமேத யாகம் பண்ணினா எல்லா பாபங்களும் போயிடும்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு உடனே தர்மபுத்திரர் ஏற்கனவே நிறையா பேரை சம்ஹாரம் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு ஜீவஹிம்சை பண்ண சொல்றியே கிருஷ்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறார். அதோட இந்த 8வது அத்தியாயத்தோட சரித்திரமானது பூர்த்தியாகுது. அச்ச அஷ்டமோऽध्यायः சூத உவாச அச்ச தே சம்பரேதானாம் ஸ்வானாம் உதகமிச்சதாம் தாத்தும் சகிருஷ்ணா கங்காயாம் புரஸ்கிருத்ய யயுஸ்த்ரியः தேனிநியோதகம் சர்வே விலப்ய ச பிருஷம் புனः ஆப்ளுதா ஹரிபாதாப்ஜ ரஜஃப் பூதசரிஜ்ஜலே தத்ராசீனம் குருபதிம் धृतराष्ट्रं सहानुजं गान्धारीं पुत्रशोकार्तां पृथां कृष्णां च माधवः सान्त्वयामास मुनिभिः हतबन्धून् शुचार्पितान् भूतेषु कालस्य गतिं दर्शयन् अप्रतिक्रियां साधयित्वा अजातशत्रोः स्वराज्यं कितवैर्हृतं घातयित्वा सतो राज्ञः कचस्पर्शक्षतायुषः याजयित्वा अश्वमेधैस्तं त्रिभिः उत्तमकल्पकैः तद्यशः पावनं दिक्षु शतमन्योरिवातनोत् आमन्त्र्य पाण्डुपुत्रांश्च शैनेयोद्धवसंयुतः द्वैपायनादिभिर्विप्रैः पूजितैः प्रतिपूजितः गन्तुं कृतमतिर्ब्रह्मन् द्वारकां रथमास्थितः उपलेभे अभिधावन्तीम् उत्तरां भयविह्वलाम् उत्तर उवाच पाहि पाहि महायोगिन् देवदेवा जगत्पते नान्यं त्वदभयं पश्ये यत्र मृत्युः परस्परम् अभिद्रवति मामीशा शरस्तत्तायसो विभो कामं दहतु मां नाथ मामे गर्भो निपात्यताम् सूत उवाच उपधार्य वचस्तस्याः भगवान् भक्तवत्सलः अपाण्डवमिदं कर्तुं द्रोणेः अस्त्रमबुध्यता तर्ह्येवाच मुनिश्रेष्ठ पाण्डवः पञ्चसायकान् आत्मनो अभिमुखान् दीप्तान्
आलक्ष्य अस्त्राणि उपाददुः व्यसनं वीक्ष्य तत्तेषाम् अनन्यविषयात्मनां सुदर्शनेन स्वास्त्रेण स्वानां रक्षां व्यधाद्विभुः अन्तस्थः सर्वभूतानाम् आत्मा योगेश्वरो हरिः स्वमायया आवृणोद्गर्भम् वैराट्याः कुरुतन्तवे यद्यप्यस्त्रं ब्रह्मशिरस्तु अमोघं चाप्रतिक्रियम् वैष्णवं तेज आसाद्य समशाम्यत् भृगूद्वः मामं स्थाह्येतदाश्चर्यं सर्वाश्चर्यमयेच्युते ययिदं मायया देव्या सृजत्यवतिहन्त्यजः ब्रह्मतेजो विनिर्मुक्तैः आत्मजैः सह कृष्णया प्रयाणाभिमुखं कृष्णम् இதமாக பிரசாசதி. கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சித்தை காப்பாத்தின உடனே குந்தி கிருஷ்ணரை பார்த்து, பிரபோ எத்தனை கஷ்டங்கள்லேருந்து நீ காப்பாத்தி கடைசியா இதுலேருந்தும் என் குடும்பத்தை காப்பாத்தினியே, உன்ன மாதிரி ஒரு பிரபு உண்டா அப்படின்னு கிருஷ்ணனுடைய திருவடியில விழுந்து ஸ்தோத்திரம் பண்றா. இந்த பாகவதத்துல வரக்கூடிய முதல் ஸ்துதி இது. மேல அந்த ஸ்துதியை பாராயணம் பண்ணுவோம். कुन्त्युवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् ईश्वरं प्रकृतेः परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितं माया जवनिकाच्छन्नम् अज्ञाधोक्षजमव्ययम् न लक्ष्यसे मूढदृशा नटो नाट्यधरो यथा तथा परमहंसानां मुनीनाममलात्मनां भक्तियोगविधानार्थं कथं पश्येमहि स्त्रियः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये यथा हृषीकेश खलेन देवकी कंसेन रुद्धा अतिचिरं शुचार्पिता विमोचिताहं च सहात्मजा विभो त्वयैव नाथेन मुहुर्विपद्गणात् विषान्महाग्नेः पुरुषाददर्शनात् असत्सभाया वनवासकृच्छ्रतः मृधे मृधे अनेकमहारथास्त्रतः द्रोण्यस्त्रतश्चास्म हरेभिरक्षिताः विपदः सन्तु नः शश्वत् तत्र तत्र जगद्गुरो भवतो दर्शनं यत् स्यात् अपुनर्भवदर्शनम् जन्मैश्वर्य श्रुतश्रीभिः येधमानमदः पुमान् नैवार्हति अभिधातुं वै त्वामकिञ्चन गोचरम् नमो किञ्चन वित्ताय निवृत्तगुणवृत्तये आत्मारामाय शान्ताय कैवल्यपदये नमः मन्ये त्वां
कालमीशानम् अनादिनिधनं विभुं समं चरन्तं सर्वत्र भूतानां यन्मिथः कलिः न वेद कश्चित् भगवंश्चिकीर्षितं तवेहमानस्य नृणां विडम्बनम् न यस्य कश्चित् दयितोऽस्ति कर्हिचित् द्वेष्यश्च यस्मिन् विषमामतिर्नृणाम् जन्म कर्म च विश्वात्मन् अजस्याकर्तुरात्मनः तिर्यन् ऋषिषु यादस्सु तदत्यन्तविडम्बनम् गोप्याददे त्वयि कृतागसिदाम तावत् याते दशाश्रु कलिलाञ्जन सम्भ्रमाक्षम् वक्त्रं निनीय भयभावनया स्थितस्य सा मां विमोहयति भीरपि यद्बिभेति केचिदाहुरजं जातम् पुण्यश्लोकस्य कीर्तये यदोः प्रियस्यान्ववाये मलयस्येव चन्दनम् अपरे वसुदेवस्य देवक्यां याचितोऽभ्यगात् अजस्त्वमस्य क्षेमाय वधाय च सुरद्विषां भारावतरणाय अन्ये भुवो नावयिवो दधौ सीदन्त्या भूरिभारेण जातो ह्यात्मभुवार्थितः भवेस्मिन् क्लिश्यमानानाम् अविद्याकामकर्मभिः श्रवणस्मरणार्हानि करिष्यन् इति केचन शृण्वन्ति गायन्ति गृह्णन्त्यभीक्ष्णशः स्मरन्ति नन्दन्ति तवेहितं जनाः तयेव पश्यन्ति अचिरेण तावकम् भवप्रवाहो परमं पदाम्बुजम् अप्यद्यनस्त्वं स्वकृते हितप्रभो जिहाससि स्वित्सुहृदोऽनुजीविनः येषां न चान्यत् भवतः पदाम्बुजात् परायणं राजसु योजितां हसाम् केवयं नामरूपाभ्यां यदुभिः सह पाण्डवाः भवतो दर्शनं यर्हि हृषीकानाम् इवेशितुः नेयं शोभिष्यते तत्र यथेदानीं गदाधरा त्वत्पदैरङ्किता भाति स्वलक्षणविलक्षितैः इमे जनपदाः स्मृद्धाः सुपक्वौषधिविरुधः वनाद्रिनद्युदन्वन्तो ह्येधन्ते तव वीक्षितैः अथ विश्वेशा विश्वात्मन् विश्वमूर्ते स्वकेषु मे स्नेहपाशमिमं छिन्धि दृढं पाण्डुषु वृष्णिषु त्वयि मे अनन्यविषयामतिः मधुपते असकृत् रतिम् उद्वहता दद्धा गङ्गेवौघमुदन्वती श्रीकृष्ण कृष्णसखा वृष्णिर्षभावनिधृक् राजन्यवंशदहनानपवर्गवीर्या गोविन्द गोद्विजसुरार्तिहरावतारा योगेश्वरा
अखिलगुरो भगवन्नमस्ते। सूत उवाच पृथयेत्थं कलपदैः परिणूताखिलोदयः मन्दं जहास वैकुण्ठः मोहयन्निव मायया तां बाढमिति उपामन्त्र्य प्रविश्य गजसाह्वयम् स्त्रियश्च स्वपुरं यास्यन् प्रेम्णा राज्ञा निवारितः व्यासाद्यैः ईश्वरेहाज्ञैः कृष्णेनाद्भुतकर्मणा प्रबोधितो अपीतिहासैः नाबुध्यत शुचार्पितः आह राजा धर्मसुतः चिन्तयन् सुहृदां वधम् प्राकृतेनात्मना विप्राः स्नेहमोहवशं गतः अहो मे पश्यता ज्ञानम् हृदि रूढं दुरात्मनः पारक्यस्यैव देहस्य बह्व्यो मे अक्षौहिणीर्हताः बालद्विज सुहृन्मित्र पितृभ्रातृगुरुद्रुहः न मे स्यात् निरयान्मोक्षः ह्यपि वर्षायुतायुतैः नैनो राज्ञः प्रजाभर्तुः धर्मयुद्धे वधोद्विषाम् इति मे न तु बोधाय कल्पते शासनं वचः स्त्रीणां मद्धतबन्धूनां द्रोहो योऽसौ इहोत्थितः कर्मभिः गृहमेधीयैः नाहं कल्पो व्यपोहितुं यथा पङ्केन पङ्काम्भः सुरया वा सुराकृतं भूतहत्यां तथैवैकां न यज्ञैः मार्ष्टुमर्हति। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे कुन्तीस्तुतिर्युधिष्ठिरानुतापो नाम अष्टमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय।